எவ்ரிவன், என்னோட தம்ப்நெயில் பார்த்துட்டு என்னடா இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்காதீங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. எந்த மாதிரி கத்துக்க கூடாதுன்னு தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். என் சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ எந்த மாதிரி எல்லாம் கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்களும் அந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்க மாட்டீங்க. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் எந்த மாதிரி எல்லாம் கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மெமரைசிங் லாங் லிஸ்ட் ஆஃப் vocabularies இஸ் ineffective. நீங்க இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் லேர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேஸ்ட். ஏன்னா நீங்க அந்த மாதிரி கத்துக்க கூடாது. நீங்க என்ன வேர்ட்ஸ் லேர்ன் பண்றதா இருந்தாலும் அது ஒரு சென்டென்ஸோட இல்ல ஒரு ஸ்டோரிஸோட அப்படிதான் நீங்க கத்துக்கணும். வெறும் வேர்ட்ஸ் மட்டும் லேர்ன் பண்ண கூடாது. அப்புறம் நம்ம இப்படி நிறைய வேர்ட்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணோம்னா நம்ம பிரெயினுக்கு அந்த ரிட்டென்ஷன் கிடைக்காது. நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா நம்ம சென்டென்ஸ் இல்ல ஆக்டிவிட்டிஸ், சிச்சுவேஷன், செனாரியோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த வேர்டை கத்துக்குச்சுன்னா சோ நம்ம பிரெயின் ரீடைன் பண்ணி பார்க்கும். ஓ, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த வேர்ட் சொல்லணும், இந்த மாதிரி சென்டென்ஸ்ல இங்க இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ரீகால் பண்ணி பார்க்கும். நம்ம சிச்சுவேஷன்ஸ் இல்லாம வெறும் வேர்ட்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணோம்னா பிரெயினால ரிட்டைன் பண்ண முடியாது. மோஸ்ட்லி லாங்குவேஜ்ங்கிறது கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப வெறும் வேர்ட்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு என்ன கம்யூனிகேட் நீங்க பண்ண முடியும்? நீங்க அந்த வேர்டை உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்ல போடுறதுக்குமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால வெறும் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ரிலையிங் சோலி ஆன் கிராமர் ரூல்ஸ். இப்போ நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் நம்ம பேசுறோம் இல்லையா? அப்போ நீங்க அதுல கரெக்டா கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம திங்க் பண்ணோம்னா நம்மளால ப்ராப்பரா நம்ம பேச மாட்டோம். இப்ப நிறைய பேசுறாங்க இல்லையா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க பேசுறதுல சில சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக்ஸும் அவங்க கமிட் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஃபுல்லா கிராமர் ரூல்ஸ்ல போக்கஸ்டா இருக்க கூடாது. இப்போ நம்ம கிராமர் ரூல்ஸ் வச்சுதான் நம்ம பேசணும், நம்ம எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக்ஸுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டே பேசணும்னா நம்ம நம்மளோட கான்பிடன்ட் லெவல் அங்க கம்மியாயிரும். ஏன்னா நமக்கு ப்ராப்பரா கிராமர் ரூல் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேசுறதுக்கு ஹெசிடேட் ஆகும், நம்ம அங்க கான்பிடென்டா பேச மாட்டோம். சோ அதனால நம்ம கிராமர் ரூல் பேசும்போது ஃபாலோ பண்றது அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி இடியம்ஸ், ஸ்லாங் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது பேசுறதுல அவங்க எந்தவித கிராமர் ரூல்ஸுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ அதனாலதான் அவங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது. சோ நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க ஃபுல்லா கிராமர் ரூல் தெரியுது, நீங்க பெர்ஃபெக்டா எல்லாம் பண்ணிருவீங்க அப்படின்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது கிராமர் ரூல்ஸ் நீங்க அங்க யூஸ் பண்ணலாம் உங்க கம்யூனிகேஷன்ல. அப்படி இல்ல அப்படின்னா கிராமர் ரூல் கம்யூனிகேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களோட கான்பிடன்ட் லெவல கம்மி பண்ணிடும். அடுத்தது, கிராமர் ரூல்ஸ் எப்பவுமே நம்மள ஒரு கண்டென்ட்டை ப்ராப்பர் யூசேஜும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கும் கொண்டு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாஸ்ட் டென்ஸே எடுத்துக்கோங்க. அங்க கிராமர் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு நமக்கு அந்த இது இல்ல. நம்ம எப்ப எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். சோ அதனால நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது கிராமர் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்ங்கிறது இல்ல. நெக்ஸ்ட் ஒன், யூசிங் ஒன்லி ஒன் லேர்னிங் ரிசோர்ஸ். இங்க நம்ம இப்ப கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம ஒரே ஒரு ரிசோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக், ஆப்,
கோர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா? அதுல இப்ப நீங்க வெறும் டெக்ஸ்ட் புக் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்தரா வேற எதுவுமே நியூவா லேர்ன் பண்ண முடியாது. அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது மட்டும்தான் நீங்க லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து லேர்னிங் ரிசோர்ஸ் வந்து நிறைய வச்சுக்கணும், நிறைய சர்ச் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும். சோர்சஸ்ல இருந்து ஜாஸ்தி லேர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு ரிசோர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காம நிறைய ரிசோர்சஸை வந்து சர்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஒரே ஒரு ரிசோர்ஸ் வச்சு நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா நம்மளால மற்ற விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போட்காஸ்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப டெக்ஸ்ட் புக்ஸ்ல போட்காஸ்ட்ல இருக்கிறது வந்து இருக்காது. நமக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து ஒரு சில ரிசோர்சஸ்ல வந்து இருக்கும், ஒரு சில ரிசோர்சஸ்ல வந்து இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரே ஒரு ரிசோர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம நம்ம இப்ப வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஃபர்தரா வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, லாங்குவேஜஸ்ல வந்து எந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாமையே போயிடும். ஸோ அதனால ஒரே ஒரு ரிசோர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக் இன் லேர்னிங். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேசுறதுக்கு நமக்கு வந்து சரியா கம்யூனிகேட் பண்ண வராது, நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேசுறத வந்து அவாய்ட் பண்ணுவோம். பட் அது நீங்க பண்ணக்கூடாது. நீங்க வந்து கம்யூனிகேட், இப்ப ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க அப்படின்னா அதை பிராக்டிஸ் பண்ணி தப்பு பண்ணாதான் அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க இப்ப ஸ்போக்கன் கத்துக்கும் போதும் என்ன பண்ணணும்னா நீங்க கத்துக்கிட்ட சென்டென்ஸை எல்லா இடத்துலயும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு நீங்க வந்து இல்ல நம்ம மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமையே இருந்தோம்னா அங்க வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து இப்ப மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது என்ன ஆயிடும்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலையே வந்து கம்மி பண்ணிடும். நம்மளால அடுத்து வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. எப்படி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம்? நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம பிராக்டிஸே பண்ணாம இருக்கோம்ல. ஸோ அப்ப நம்ம கத்துக்கவும் முடியாது. அது வந்து என்ன ஆயிரும்னா டோட்டலா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து கம்மி பண்ணிரும். அதனால மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஸோ அதனால தப்பு பண்ணாதான் நீங்க அங்க லேர்ன் பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்றத வந்து தப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ்ங்கிறது வந்து நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ்ல ஒரு நேச்சுரலான திங். ஸோ அதனால நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்மளால வெளியே வரவும் முடியாது, நம்ம சக்சஸ் ஆகவும் முடியாது. ஸோ அதனால மிஸ்டேக் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் மூலியமா நீங்க வந்து லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. ஸோ டோன்ட் ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அடுத்தது இக்னோரிங் ப்ரொனன்சியேஷன் அண்ட் அசென்ட். நம்ம கம்யூனிகேஷன்ல நம்ம கரெக்டான கிராமர் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம், வொக்காபுலரி வேர்ட்ஸை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ப்ரனவுன்ஸ் கரெக்டா பண்ணல அப்படின்னா நம்ம கூட கம்யூனிகேட் பண்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது வந்து புரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ப்ரனவுன்சியேஷன் வந்து பெட்டர் அப் பண்ணணும். இப்போ இன்கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து என்ன பண்ணும்னா நம்மள வந்து இன்னொரு வேர்ட் சொல்ல வர இடத்துல நம்ம வேற ஒரு வேர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த டோட்டல் கம்யூனிகேஷனே வந்து இன்டரப்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீப்னு இருக்கு. ஸோ நம்ம இப்ப ஷிப் சொல்ல வேண்டிய இடத்துல ஷீப் சொல்லிட்டாலும் அங்க அந்த கம்யூனிகேஷன் சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி ஷீப் சொல்ல வேண்டிய இடத்துல ஷிப் சொல்லிட்டாலும் அங்க வந்து சென்டென்ஸ் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அதனால ப்ரொனவுன்சியேஷன் வந்து கரெக்டா பாத்துக்கணும். உங்களுக்கு வந்து மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களாலேயே வந்து நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆயிக்குவீங்க. உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறைஞ்சு போயிடும்.
ஸோ நம்ம வந்து ப்ரனவுன்சேஷன்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோல எந்த மாதிரியெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நீங்களும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு ப்ராப்பரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கட்டும். என்னால ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸ்ல ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இது வந்து ஒரு பெய்டு கோச்சிங், நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து வேணும், ரெக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இப்போ வீடியோ பாக்குறீங்கன்னா என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க, இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்பதான் வந்து நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.